விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஏன் அந்த உலகத்தையே நானு என்னுடைய கைக்குள்ள கொண்டு வரலாம். நம்ம ஸ்டைல்ல சொல்லணும்னு சொன்னா நல்ல ஒரு காரு, நல்ல ஒரு ஆப்பிள் போனு. எவ்வளவு பட்ஜெட் பிரதர்? நல்லா கொஞ்சம் ஐயா சொல்லுங்க. ஒரு ஆப்பிள் போனு எல்லாம் நிறைய வச்சிருக்கலாம். ஜீன்ஸ்ல ஒரு ஜீன்ஸ், இது அது நம்ம அப்படித்தானே போடுறோம், பிராண்ட் பார்க்குறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தையே நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தி விட்டால் உனக்கு லாபம் என்ன? அப்போ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவன். தன்னை வெறுக்க வேண்டும். முதல் குறிப்பில் நான் அழுத்தமா சொல்ற வார்த்தை, உங்களோடு கூட நான் பேசணும் அந்த செய்தியில, கர்த்தருக்கு சித்தம் இல்லாம என் சித்தப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் விருப்பப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எது விருப்பமோ, எது பேசணுமோ, எது நடக்கணுமோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ பின்பற்றி விரும்பினால் உன் இஷ்டத்தை வெறுத்துணும்பா. அப்ப சாமியார் ஆகணுமா? இல்ல. சன்னியாசி ஆகணும்? இல்ல. உன் இஷ்டத்தை வெறுத்துடு. என்னுடைய நுகம் லகுவாயும் என்னுடைய சுமை, என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறார். அவர் நம்ம பாரப்படுத்த மாட்டார். அப்போ என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசைகள் பாவத்துக்குத்தான் நம்மை நடத்துகிறார், ஆண்டவருக்கு நேரா நடத்தல. உதாரணத்துக்கு இளையகுமாரன் ஆண்டவரை விட்டு, அவங்க தகப்பனை விட்டு எவ்வளவு தூரம் போயிட்டான். தன் மனம் போல வாழ்ந்தான். அந்த பகுதியை நான் வாசிக்க விரும்பல. அதுல அவன் என்னென்ன பண்ண நல்லா இருக்குது. அவன் இஷ்டம் பண்ண, அவங்க அண்ணன் சொல்றான், எல்லாம் போய் வேசித்தனம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் அவன், அவனுக்கு போய் நீங்க இவ்வளவு செய்யறீங்களே. அப்படியெல்லாம் போயிட்டான். ஆனா தகப்பன் எங்க நின்னாரு? என்னைக்கு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது, என் மகன் திரும்பி வருவான். அவர் பார்த்துனே இருக்கிறார். அவன் ஓடி வரல, தகப்பன் ஓடி போய் அவன் மகனை கட்டி பிடித்து அணைத்து முத்தம் செய்து, வாப்பா உனக்கு புது வஸ்திரம், புது பாதரட்சை, புது மோதிரம். என் மகன் மரித்து, நல்ல கவனிங்க, காணப்படாமற் போனான், காணப்பட்டான், மரிச்சிட்டான்னு நினைச்சிட்டேன், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள கடவுளுக்குள்ள நாம் இல்லைன்னா, சபையில இருந்தாலும் கூட நாம் எந்த நிலையில் தான் இருக்கிறோம் அர்த்தம்? மரித்த நிலை, காணப்படாத நிலை. கொஞ்சம் ஆபத்தானது தான். சத்தியத்துக்கு நேரம் நாம் திரும்ப போகிறோம். அப்ப அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் திரும்பி வரணும், என் மகள் திரும்பி வரணும். அவங்க இஷ்டப்படி வாழறது இல்ல, என் இஷ்டத்துக்கு. கொஞ்சம் டெய்லி லைஃப் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை நம்ம தவறா யோசிக்கிறோம், தவறா பேசுகிறோம், மற்றவர்களுக்கு தவறானதை செய்கிறோம். சபைக்கு வந்த பிறகு ஆராதனை நேரத்தில் வர்ஷிப்ல கைத்தட்டி ஆரவாரம் எல்லாம் நடக்குது. ஆனா ஆண்டவர் விருப்பம் வராத. ஆராதனை அப்படி இருக்கிறோம், நல்லதுதான். வெளியே போன பிறகு எப்படி வாழுகிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் விருப்பத்தை, உன் இஷ்டத்தை, உன் சித்தத்தை கொஞ்சம் வெறுத்துட்டு என் சித்தத்தை நீ பின்பற்ற வந்தேன்னா நீ எனக்கு சீஷனாக மாறலாம். எல்லா விசுவாசிகளும் சீஷர்கள் அல்ல.
நான் இன்னொரு முறை சொல்றேன், எல்லா பிலீவர்ஸும் டிசைபிள்ஸ் கிடையாது. இன்னைக்கு விசுவாசிகளை சீடர்களாய் மாறணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீங்க ஆண்டவருக்கு வேணும், நீங்களும் நான் ஆண்டவருக்கு வேணும். வெறும் விசுவாசம் மட்டும் போதாது, அவர் ஆண்டவர் என்று சொல்லுவது மாத்திரம் போதாது, அவருக்காக நாம் வாழ வேண்டும். இன்னும் கொஞ்சம் கூடுதலா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. அப்போஸ்தலர் 19:9. சிலர் கடினப்பட்டு அபிவிசுவாசிகளாக கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாச சாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். இந்த சூழலை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். பவுலைய ஊழியம் பண்றாரு, அங்கங்க அந்த பட்டணத்துல போய் ஊழியம் செய்துட்டு அவங்கள விட்டுட்டு போயிடுறாரு. அப்படி அவர் பயணப்பட்டு வரும்பொழுது இந்த சீடர்கள் வேற சீடர்களோட கலந்துருக்கிறாங்க. அப்ப அவருக்கு பயம் வந்துடுச்சு, இவங்க கூட இவங்களை விட்டா என்ன ஆயிடுவாங்க, கெட்டிடுவாங்க, விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்கன்னு சொல்லி அவர்களை தனியாக பிரித்து கொண்டு போய் தனியா செப்பரேட் பண்றார். அவங்கள கூட்டின்னு போய் அவங்களுக்கு போதனை பண்ணி அவங்கள விட்டுட்டு போறார். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படி கொஞ்சம் செட் அப்பார்ட், கொஞ்சம் விலகி இருக்கிறோமா? உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்கிறோமா? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோமா? தானியேல் அவருடைய நண்பர்கள் அதை செய்தாங்க. இந்த சாப்பாடு எங்களுக்கு வேணாப்பா, இந்த காரியங்கள் எங்களுக்கு வேணாம். ஆண்டவர் அவங்களை கைவிடவில்லை. ஒரு ஆள் நீங்க யோசிக்கலாம், ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இப்படி நினைப்பாங்க, எங்க அக்கம் பக்கம் வீட்டில் இப்படி நினைப்பாங்க. நோ, ஆண்டவரை நாம் கனப்படுத்துவோமானால் அவர், நீங்க தான் சொல்றோம், அவர் நம்மை கனப்படுத்துவார். ஆண்டவருக்காக நீங்க எப்படி வைராக்கியமா நிக்கிறீங்களோ அப்படி அவர் உங்களுக்காக வைராக்கியமா நிற்பார். நம்ம ஒரு கதை கேட்டிருப்போம்ல, ஜானின்னு ஒரு சின்ன தம்பி இருந்தான். அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போறப்ப என்ன பண்ணுவான், அவன் வழியில ஒரு சர்ச் இருக்கும், அங்க போய் நின்று அந்த வாசல் உள்ள போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், ஜீசஸ் நான் ஜானி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் ஸ்கூலுக்கு. இப்படி அவன் டெய்லி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகி அன்கான்சியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி படுத்திருக்கான். அவன் இருக்கிற ரூம்ல ஒரு சத்தம் கேட்குது, அவன் மயக்கத்தில் இருக்கிறான், ஒரு சத்தம் கேட்குது, ஜானி நான் ஜீசஸ் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, அம்மா, வாலிப தம்பி, தங்கச்சி, நாம எந்த அளவு கடவுளை கனம் பண்றோமோ, ஹானர் பண்றோமோ, அந்த அளவுக்கு தான் உங்களை அவர் ஹானர் பண்ணுவார், உங்களை தேடி வருவார். நீ பிரச்சனை குறித்து கவலைப்படாத, ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறேன்னு சொன்னா அவர் உங்க காரியத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். சில நேரத்தில் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், சாமி இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நான் வெளியே போயிடணும், நான் போனா எதனா பிரச்சனை வரும், நீங்க என்ன வெளியே தூக்கிடுங்கன்னு. நான் உங்களுக்கு சாட்சி சொல்றேன், நான் பேச மாட்டேன், அவங்களே சொல்லுவாங்க, அப்பா உனக்கு வேலை இருந்தா கிளம்பு பண்றாங்க. அல்லேலூயா. உங்க எதுக்கு சொல்றேன், நமது காரியத்தை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவரை ஹானர் பண்ணுங்க, அவருக்காக விட்டு கொடுங்க, அவருக்காக பிரிந்து வாழ பிரயாசப்படுங்க, அவருக்காக வெறுமையாக்க பிரயாசப்படுங்க. என்ன நம்ம வெறுமையாக்கி இருக்கிறோம், என்ன வெறுமையாக்கி இருக்கிறோம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழிக்காரை பத்தி கேள்விப்பட்டேன். அவர் அடிக்கிறாங்களாம், ஆனா கூட நம்ம அடி வாங்க சொல்ல, நம்ம வாங்க மாட்டோமே. நார்த் மெட்ராஸ்ல வேற இருக்கிறோம், கஷ்டம். ஊர்ல இருக்கிறவங்களாம் சொல்றான், நீ நார்த் மெட்ராஸ்ல இருக்கிறன்றான், அது வேற பயமா இருக்குது. என்னப்பா நார்த் மெட்ராஸ்ல மனுஷனுக்கு இருக்கிறாங்கப்பா, அதுவும்பா நார்த் மெட்ராஸ்ல இருக்கிறேன்றான். ஏன்னா நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் டோனி ஏத்துனாவே கஷ்டம் தான் நமக்கு, ஆமா தானே? ஆண்டவர் சொல்றாரு,
வெறுமையாயிடுப்பா. என்கிட்ட வந்துட்டீங்கன்னா நீ வெறுமையாயிடுவ. என் சிஷ்யனா மாறணும் உனக்கு விருப்பம் இருந்தா வெறுமையாக்கி உன் சித்தத்தை விட்டுட்டு என் சித்தம். எலிகுமாரன் நான் போயிடுவேன்னு சொல்லிட்டான். ஆனா ஒரு நாளைக்கு திரும்பி வந்தான். இன்னைக்கு அந்த நாளாய் நம்ம திருச்சபைக்கு மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. salvation. Second is sanctification. நம்ம பொருளுக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மை சுத்திகரித்து கொள்ளுகின்ற சீடர்களாய் நாம் மாற வேண்டும். நான் சீடனா மாற வேண்டும் என்றால் நான் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவனா இருக்க வேண்டும். வேறத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், 2-3 வசனங்கள் அதில் இருக்குது. என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷராய் இருப்பீர்கள். ஒரு ஆனஸ்டா ஒரு கேள்வி கேட்க போறேன். காலைல போன வருஷம் கேட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே கேள்வி கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது. கேள்வி வித்தியாசமா கேட்கலாம்ல. பைபிள் வாசிக்காதவங்க எல்லாம் கை தூக்குங்க, அதான் நல்லா இருக்கும். அப்படித்தானே கேட்கணும். இல்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பைபிள் வாசகெல்லாம் கை தூக்கு, பைபிள் வாசகம் தைரியமா கை தூக்குவாங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. என்ன எப்படி சொல்றீங்க? வாசிகளே கை தூக்கி சொல்றது. இன்னைக்கு எத்தனை பேரு காலையில வசனம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. வசனம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆண்டு நமக்கு என்ன சொல்றாரு? இதுல இன்னும் ஓரிரு வசனங்கள் இருக்கிறது. உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். வாஸ்தவம் தானே தெரியும் உங்களுக்கு. நான் சொன்னா சொல்லலையான்னு தெரியல. எங்க ஊர்ல இருந்து நான் சென்னைக்கு ஆரம்ப நாட்கள் வந்த பொழுது ட்ரெயின்ல பயணப்பட்டு எனக்கு பழக்கம் இல்லை. சாதா டிக்கெட் வாங்கிட்டு ஏறிட்டேன். அது சூப்பர் பாஸ்ட்னு எனக்கு தெரியாது. நான் டிக்கெட் பாக்கெட்ல இருந்து தைரியமா நடந்து வரேன். டிடி எல்லாம் இதில் நின்றுக்கிறாங்க. நான் நினைச்சேன் நம்ம பாக்கெட்ல தான் டிக்கெட் இருக்குது, தைரியமா இருக்கிறேன். அவர் கை காட்டினாரு. டக்குன்னு சார் டிக்கெட்டை குத்துட்டு பாஸ் ஆகுறேன். நில்லுங்கன்னாரு. என்னடா நில்லுங்கன்றேன். இது சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க, இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு இது வாங்கணும், சப்ளிமெண்ட்ரி வாங்கணும். சார் தெரியாது சார். தெரியாதெல்லாம் சொன்னால் கேட்க முடியாதுங்க. ஃபைன் கேட்டேங்க, 480 ரூபாய். நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி. தெரியாது சாமி, எனக்கு தெரியாது சாமி, பைபிள் இப்படி இருக்குது, நீங்க இப்படி சொல்றீங்க, தெரியாது சாமி, பெனால்டி தான். அப்ப உபதேசம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், சத்தியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறார், ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், அவங்க தான் சீஷர்களாய் மாற முடியும். ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. நம்ம சரியில்லைன்னு சொன்னா நம்ம சீஷர்களின் பேர் இல்லை, நமக்கு பேர் என்ன? நூதன சீஷன். அப்படின்னா சரியில்லாதவன், மற்ற காரியங்களோடு பிணைக்கப்பட்டிருக்கிறவன். 1-7 வசனத்துல அநேக காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஐயா தீமோத்தேயுக்கு சொல்றார். இப்படி எல்லாம் நீ வாழ்ந்து கொண்டு நானும் கிறிஸ்தவன் தான், நானும் பைபிள் வாசிக்கிறேன், நானும் ஜெபம் பண்றேன், ஆலயத்துக்கு போறேன்னு சொன்னா நாம் யார்? நூதன சீஷர்கள். அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். பைபிள் நமக்கு தெரிஞ்ச காரியம், நம்மை சுற்றி கொண்டே திரிந்து கொண்டிருக்கிறான் சாத்தானானவன், சுற்றி திரிகிறான். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப அலர்ட்டா, ஆண்டவருடைய காரியங்கள்ல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நாம எங்க பலவீனன்றது யாருக்கு தெரியும்?
சாத்தானுக்கு நல்லா தெரியுது, நல்லா தெரியுது, ரொம்ப நல்லா தெரியும். அந்த சந்தர்ப்பத்திற்காக அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். இவனை கோயில்ல போனா பிடிக்க முடியாது. ஏன்னா என்ன பண்ணுவான், ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது, அவனும் ஆவில இருக்கிறான், அவனும் பாஷை அன்னி பாஷை பேசுறான், பிரசன்ஸ்ல இருக்கிறான், அவனை டச் பண்ண முடியாது. எங்கன்னா ரோட்ல பிடிக்கலாம், அங்க பிடிக்கலாம்னு பிளான் பண்ணிருப்பான். அந்த வார்த்தை நம் உள்ளத்தில் இருக்குமானால் ஆண்டவர் நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டார். அந்த வார்த்தையை நம்மை பலவீனம் அடைய செய்யாது. இன்னொரு கூடுதல் வசனம் வாசிக்கலாம். யோவான் 13:35. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனே கொடுப்பேன் என்றான். 13:35. யோவான் 13. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். என்னுடைய சீஷர்கள் என்பதற்கு அடையாளம் நான் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த 2 கற்பனைகள்ல, பிரமாணங்கள்ல 2வது பிரமாணம் முக்கியமானது. நம்ம ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் அன்பா இல்லைன்னா நம்ம ஆண்டவருடைய சீஷர்கள் தான். இந்த ஒரு விஷயத்துல நம்ம செய்யலைன்னா அதுக்கு மைனஸ் மார்க் நமக்கு தான். சில பேர் நம்ம காரணம் சரியா சொல்லலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தரோட ஒருத்தர் அன்பா இருங்க, சமாதானமா இருங்க, யாரோட சமாதானமா இருங்க. சப்போஸ் ரொம்ப நமக்கு விரோதம் பண்ணிட்டாங்களா, உள்ளத்துல இருக்கிற கசப்பையாவது எடுத்துருங்க. இந்த உடையும் இது பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இது பண்ணாது. நம்ம சிரிக்க மாட்டோம், ஆனா மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். மற்றவங்களை பத்தி, நமக்கு வேண்டாதவங்க பட்டவங்க பத்தி ஒருத்தர் யாரா சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சாங்க, அது மாதிரி ஆயிடுச்சாங்கன்னா, சத்தமா சிரிச்சு பண்ண விசுவாசில்ன்றது அடையாளம் காட்டிடும்ல. ஆனா மனசுக்குள்ளே என்ன ஆகும்? உண்மைதானே? நீங்க என்ன அமைதியாகிறீங்க? நானே தான் உண்மையை பேசுறேனாங்க. அது மாதிரி வருது இல்ல, அது வரக்கூடாது. அவ வந்தாக்கா கொஞ்சம் ஏதோ கசப்பு உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் அந்த காழ்ப்புணர்ச்சி, கசப்பு, வெறுப்பு வேண்டாம். ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்களா, சரி பேச வேணாம் நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அதற்கான சந்தர்ப்பத்தை நமக்கு உருவாக்கி தருவார். ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும். யோவான் அதே 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அதிகமான கனி நாம் கொடுக்க வேண்டும். இந்த வருஷத்தினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஒரு அத்திமர தோட்டத்துல, ஒரு திராட்சை தோட்டத்துல ஒரு அத்திமரம் இருந்தது. எஜமா சொல்றாரு, எத்தனை வருஷமா அதுல கனி காணல? 3 வருஷமா கனி காணல. என்ன சொல்றாரு தோட்டக்காரனை பார்த்து? இதை வெட்டி போடுப்பா, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது? அவர் கெஞ்சினார், ஐயா இந்த 1 வருஷம் இருக்கட்டும், 26 இருக்கட்டையா, 26 இருக்கட்டும், இந்த வருஷத்துல கனி கொடுக்குதா பார்க்கலாம். கொடுக்கலன்னா வெட்டி போட்டுடலாம். ஒரு தவணையின் காலம். நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்முடைய குவாலிட்டிஸ், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பண்புகள் எப்படி இருக்கிறது? வீட்டில் எப்படி இருக்கு? பிள்ளைங்கிட்ட எப்படி இருக்கு? திருச்சபையில் எப்படி இருக்குது? சமுதாயத்தில், வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். யார் ஆண்டவருக்கு உண்மையான சீடனா இருக்க முடியும்? எல்லாரோடு கூட இருக்கிற சக உறவுகள். அதான் மற்றவங்களோட நான் பொறாமை இருக்குது, சண்டை. இந்த கலாத்தியர்ல வாசிக்கிறேன்ல, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது இல்ல, வேண்டாம் வேண்டாம், பெரிய லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம செய்தோம்னா அது ஆவியின் கனிகள் கிடையாது, மாம்சத்தின் கிரியைகள்.
இன்னைக்கு எது அதிகமா இருக்குது? ஆவியின் கனி குறைவா இருக்குது, மாம்சத்தின் கிரியைகள் பெருசா இருக்குது லிஸ்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறிவிடக் கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் ஒன்று ரெண்டு இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம்? ஆண்டவரே தயவா என்ன மன்னிங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் ஆண்டவர் அதை மாற்றி விடுவார். ஒவ்வொரு நாளும் வளருவதற்கு ஆண்டவரிடத்திலே நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நாகர்கோயிலுக்கு ஒரு ஊழியத்து நிமித்தமா போயிருந்தப்ப அங்க தோமையா கட்டின ஒரு கோயில் ஒண்ணு இருக்குது. அந்த கோயில் பார்ப்பதற்கு ஒரு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தார். அங்க இந்த அத்தி மரத்தை நான் பார்த்தேன். எவ்வளவு பெரிய இலை தெரியுங்களா? ரொம்ப பெரிய இலை. 4-5 இலை வச்சா இந்த டேபிள் நிறைஞ்சிடும். அவ்வளவு பெரிய இலை. அதனால்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் போல, தூரத்துல இருந்து பார்த்தாக்கா அதுல என்ன இருக்கிற மாதிரி தெரியுது. அது கனி இருக்கும், ஏன்னா மரமாச்சே, நல்லா பசுமையா இருக்குது. கிட்ட போய் பார்த்தா வெறும் இலை தான் இருக்குது, கனியா காணும். ஆண்டவர் சொன்னது அப்பதான் எனக்கு தெரியுது, உண்மையாவே புரியுது. ஓ, இவ்வளவு பெரிய இலைய மூடி மறைச்சிருக்குது. ஒருவேளை நம்ம கூட அப்படி வெளி தோற்றமா சில காரியத்தை நம்ம ஆண்டவர் பிள்ளைங்கன்னு காட்டலாம். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கிறார்? கனிகளை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். முதல்ல என்ன பார்த்தோம்? சல்வேஷன். என்ன வெறுக்கணும், அதாவது என் சித்தத்தை விட்டுறணும். அப்பா உங்க சித்தம்ப்பா, உங்க சித்தம் போல நடக்கணும். என் இஷ்டப்படி நான் வாழக்கூடாது. நான் கிறிஸ்தவன் ஆயிட்டும், நான் விசுவாசி ஆயிட்டும், என் இஷ்டப்படி வாழக்கூடாது, அவர் இஷ்டப்படி. இரண்டாவது சாங்டிபிகேஷன். எப்போ நம்ம சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இடம் எது? பைபிள் தான். ஐயா அந்த பாஸ்டர் இப்படி சொன்னாரா, டக்குன்னு பைபிள் என்ன போயிடணும். பைபிள் இது இருக்குதா இல்லையா? அந்த பாஸ்டர் சொன்னது தப்பு. கரெக்ட் தானே? பாஸ்டர் வச்சுன்னா எப்படி பிரசங்கம் பண்ண? எப்படி இங்க ஒரு பாஸ்டர், அங்க ஒரு பெரிய சர்ச்சை பாஸ்டர் ஒத்துக்கிறாரு. இல்ல அவரும் ஒத்துக்குப்பாரு. அதை உங்க பாஸ்டர் ஒத்துக்குப்பாரு. வேதத்துல இல்லாத ஒண்ண ஒரு பாஸ்டர் சொன்னாங்கன்னா சரியில்லை. வேதத்தை வைத்துதான் நாம் அளவு பார்க்கணும். அப்ப வேதத்தின்படி நாம் நேசிக்கவும் வாழவும் கனி கொடுக்கவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சாங்டிபிகேஷன். மூன்றாவதாக சஃபரிங்ஸ். ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 14:26. வாசிங்க. லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து என் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். என்ன புரியுது? நியாயமா வசனம்? புதுசா கல்யாணம் ஆன வேறனாங்கிறீங்களா? இல்ல யாரோ ஒரு புத்த சிரிக்கிறாரு. பழைய கல்யாணம் பண்ணவில்லை நிக்காங்களா தைரியமா? இது நியாயமா? அப்பா எத்தனை பேர் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைங்க இருக்கிற அப்பா எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1 2 பேர் தான் எல்டர்ஸ். சரி சரி, நம்ம எல்லாருக்குமே அப்பா இருக்காங்கல்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க ரைட்டு, மற்றவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க அப்பாவை நேசிக்காத, உங்க அம்மாவை நேசிக்காத, உன் மனைவியை நேசிக்காத, உன் பிள்ளைகளை நேசிக்கின்ற. நியாயமான்னு கேட்கிறேன். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். கொஞ்ச நேரம் பேசுங்க. உபவாச ஜெபம் தானே, ஆராதனையில கொஞ்சம் பேருக்கு பவர் இறங்குது. கரெக்டு தான். நம்ம காலையிலே டைட்டா எடுப்போமே சாப்பாடு, லீவ் டைம்ல அதிகமா எடுப்பாங்க. சொல்லுங்க, இது நியாயமா? இல்ல. ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். மத்தேயு 10:37 வசனம். மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தேங்க்யூ சிஸ்டர். ஒரு வார்த்தை கூட்டிட்டாருங்க. அங்க ஒரு வார்த்தை மிஸ் ஆயிட்டு. எப்பா என்னை விட அதிகமா நேசிக்க கூடாது, அவ்வளவுதான். நீ நேசிக்கணும், கண்டிப்பா நேசிக்கணும்.
ஒரே ஒரு மார்ஜின்னா என்னை விட அதிகமா நேசிக்க. அப்போ நம்முடைய முதல் அன்பும் முதல் கனமும் யாருக்கு இருக்கணும்? எஸ், அது சரியா இருந்தா இதெல்லாம் சரியா இருக்கும். நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அப்பா அம்மாவை அதிகமா நேசிக்கிறீங்க, மனைவி அதிகமா நேசிக்கிறீங்க, பிள்ளைங்களை அதிகமா நேசிக்கிறவங்க ஆண்டவரை நேசிப்பாங்கன்றதுக்கு ஆதாரம் கிடையாது, ஒரு ஷூரா நம்ம சொல்ல முடியாது. ஆனா நான் நிச்சயமா சொல்லுவேன், யார் ஒருவன் ஆண்டவர் முதலிடம் கொடுத்து நேசிக்கிறானோ அப்பா அம்மாவை நேசிப்பாங்க, மனைவியை நேசிப்பாங்க, பிள்ளைங்களையும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன கொஞ்சம் கொஞ்சம் முதல் அன்பு எனக்கு கொடுத்துருப்பான். நான் உன் ஆண்டவர், உன்னை காப்பாத்துறவர், உனக்கு ஜீவனை கொடுக்கிறவர். போன வாரத்தில் நான் போற சர்ச்சில் ஒரு அம்மா இறந்துட்டாங்க. ராத்திரி அவங்க ஜெபம் பண்ணிருக்கிறாங்க வீட்டில், 89-90 வயசு. ஜெபம் பண்ணிருக்கிறாங்க, லேசா சளி இருக்குது, நீ பிரீத் பண்ணிக்கிறாங்க, இந்த சளி இப்படி உள்ள போனோன்னா சளி அடிச்சுடுங்குது, வெளியே மூச்சு வருது, இறந்துட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இங்க போனாங்க ஆக்சிடென்ட் ஆச்சு. சாதா சளி, டிசம்பர் மாசத்துல வர அந்த பனியில வர சளி, அது உள்ள போய் லாக் ஆயிடுச்சு, இறந்துட்டாங்க. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் தான் கொடுக்கிறது, அவர் தான். நாம் அதுக்கு தகுதியே இல்லையே, ஜீவனை கொடுக்கறதுக்கும் காப்பாத்துறதுக்கும் அவர் இல்லை, நாம் தகுதி இல்லாம இருக்கிறோம். அவரோட கிருபை. நீ அப்பாவை நேசி, அம்மாவை நேசி, எல்லாரும் நேசிக்கப்பா, ஆனா என்னை விட அதிகமா நேசிக்காது. ஏன் தெரியுங்களா? சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க? யாருன்னா கரெக்டா சொல்றாங்களா பார்க்கலாம். நிறைய அனுபவம் இருக்குமா நமக்கு, என்னோட சேர்த்து தான் சொல்றேன். நம்ம நிறைய அனுபவம் இருக்கும், நிறைய பிரச்சனை. எங்க வீட்டுக்காரர் இது மாதிரி செய்ய மாட்டாருங்க, என் மனைவி இது மாதிரி செய்ய மாட்டாங்க, நிறைய எதிர்பார்க்கிறோம். நம்ம நிறைய குறைவுகள், பலவீனங்கள் இருக்குது. அது கிடைக்காம போறப்போ நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஆனா இயேசுவின் அன்பு அப்படி அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லை. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். வசனம் அப்படித்தானே சொல்லுது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அவர் நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அப்போ முதல் அன்பையும் முதல் நேசத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போம். அந்த கேள்வி அப்படியே விட்டும் பாருங்க. யார் பைபிள் வாசித்தது கொண்டதுன்னு கேட்டேன்னு, தயவு செய்து இந்த காலையில் எழுந்து அவருக்கு நேரத்தை செலவிடும். நீ நான் சொல்லலை, கைத்துக்கு சொல்லலை, ஆனால் கைத்துக்கு சொன்னதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லுங்க? சபையில் அப்படி சில நேரத்தில் அப்படி பண்ணா தான் நம்ம வழிக்கு வருவோம். ஆனால் நான் பண்ணல. இனிமே விட்டுறாதீங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம், உங்க அனுமதியோட ஒன்று சொல்லிக்கிறேன் பிரதர், எங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அடுத்த வருஷம் பைபிள் முடித்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறவங்களுக்கு எங்க குழு சார்பா ஒரு பரிசு கொடுக்குறோம். அல்லேலூயா. ஆமா, இருக்கிற எல்லாருமே படிச்சா கூட உங்களுக்கு பிரைஸ். அதுக்கு பென்சில் பெனெல்லாம் கொடுக்க மாட்டோம், ஓரளவு உங்களுக்கு பரிசு கொடுக்குறோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் கை தூக்குங்க, குட்டீஸ் எல்லாம் பிலோ 12 எல்லாம் கை தூக்குங்க. நீங்க புதிய ஏற்பாடு படிச்சிடணும். நீங்க புதிய ஏற்பாடு படிச்சுட்டா உங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஓகேவா? நாங்க புக்கே படிக்கிறது இல்லை. ஓகேவா? சும்மா நான் அம்மாவை சாட்சி கூடாது, என் பொண்ணு படிச்சுங்க சொல்லக்கூடாது, பொய்யெல்லாம். நாங்கள் உங்க பைபிள் வாங்கி பார்ப்போம், அதில் அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்களா பார்ப்போம். ரைட், உங்களை அன்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு சில இடத்துல நான் போற இடத்துல இது மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், அது கொஞ்சம் வேலை செய்துன்னு இருக்குது. இங்கே நான் எதிர்பார்க்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஒரே நோக்கம்,
நம்ம பிள்ளைங்களுக்கு காலையில் அந்த பழக்கம் வரணும். ஃபர்ஸ்ட் காட் அவர்தான். காலையில் எழுந்து பைபிள் வாசிக்கணும். தனியாக அவங்களுக்கு பைபிள் இருக்கணும், புக்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு டைரி, கொஞ்சம் பென்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க. அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அப்படிதான் இருக்கும். இதை வாங்கி கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாங்கி கொடுத்துட்டு எப்படியாவது எதனா எழுதுறாங்களா கொள்றாங்களான்னு பாருங்க. சர்ச்சுக்கு அதை எடுத்துன்னு வர சொல்லுங்க. பாஸ்டர் சொல்ற ஏதோ ரெஃபரன்ஸ், எதனா ஒன்று தப்போ ரைட் எழுத சொல்லுங்க. அந்த பழக்கம் அவங்க நாளைக்கு அவங்கள நிச்சயமா ஊழியத்திலேயும் ஆண்டவருக்கும் சாட்சியாய் நிறுத்தும். அடுத்த வருஷம் நாங்க கொடுத்த அந்த வாக்கு உறுதியில் உத்தமமாக இருப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யணும். கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். பாதி இது படிச்சுட்டு வந்து பாதி ப்ரைஸ் கொடுங்கன்னு கேட்காதீங்க. கம்ப்ளீட். நான் டிசம்பரில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடுத்த முறை நாங்கள் வரலன்னா கூட ப்ரைஸ் வந்துடும். அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம். சப்போஸ் வேறு யாராவது வெளியிலேருந்து வராங்கன்னா கூட நோ ப்ராப்ளம். நாங்கள் ஏற்கனவே பாஸ்டர் தான் சொல்கிறோம், உங்களுக்கு அந்த வெகுமதி கொடுக்க ஆயத்தப்படுறோம். ஒரே ஒரு காரணம், நீங்க ஆண்டவரை முதல்ல தேடணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும், அவர் வேதத்தை படிக்கணும். இதை படிச்சதாங்க அறிவு வரும். நீங்க நிறைய புக்கு அந்த ஆத்திர எழுதினாங்க, 2 லட்சம் புக்கு சேல் ஆயிருக்குது. நான் நினைப்பேன் டக்குன்னு, எங்கன்னா மீட்டிங் போறப்ப சொல்லுவாங்க, இந்த புக்கு வந்து 10 லட்சம் சேல் ஆயிருக்குது. நான் நினைப்பேன், அந்த 10 லட்சம் ஆகுதுப்பா, வாங்கி படிச்சுன்னு. அப்புறம் தான் யோசிப்பேன், இதை விட அதிகமான அறிவு எங்கேயுமே கிடைக்காது. அல்லேலூயா. பணத்தை எதுக்கு வீணா போய் அந்த புக்கு வாங்குறது நினைச்சுன்னு பைபிள் அதிகமா படிக்கலாம். ஆண்டவர் அதிகமான ஞானத்தை நமக்கு தருவார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 9:23 நம்ம ஏற்கனவே வாசிச்சிட்டோம். 14:27 வாசிங்க. லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். முதல்ல அப்பா அம்மா நேசிக்கிறவன் சீஷனா இருக்க மாட்டேன்றாரு. என் சிலுவையை சுமந்து கொண்டு வராதவன் தன் சிலுவையை. அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு சிலுவை இருக்கு, வித்தியாசமா இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க. அந்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டுதான் போகணும். அது ஆண்டவர் விரும்புறார். அது நம்ம ஓடுறதுக்கு அது பயன் தரும். நம்ம கடவுளுக்குள் இருப்பதற்கு அது நமக்கு உதவி செய்யும். இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். இது ரொம்ப வசதியான வாழ்க்கை இல்லை. அநியாயம் பண்ணுவாங்க, அக்கிரமம் பண்ணுவாங்க, நமக்கு விரோதமா, நாம பண்ணாத தப்ப விரோதமா பேசுவாங்க. எல்லாமே நமக்கு பாடுகள். ஆண்டவர் சொல்றாரு, உன் சிலுவை அதுப்பா, உன் சிலுவை எடுத்துக்க, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இன்னொரு வசனம் லூக்கா 14:33 வாசிங்க. அதே அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படியே உங்களிலும் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இது ஒரு வெறுப்பு. அங்க உன்னை வெறுத்து விட்டு வாழ்றாரு. இங்க என்ன சொல்றாரு? உனக்கு உண்டானவைகளை விட்டு விட்டு வா. நமக்கு யாரும் நிலம் கிடையாது, சொத்து சொகை யாரும் வச்சு இல்லை, எஸ்டேட் நமக்கு யாரும் எதுவும் இல்லை, பெரிய செல்வந்தம் எதுவும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? சிலது மேல நம்ம கண்ணும் நமது மனமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அந்த கண்ணையும் மனசையும் எடுத்துருங்க. லேடிஸ்க்கெல்லாம் சந்தோஷம். பாஸ்டர் ஒரு அறிக்கை சொல்றாருன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார், 2025 வருஷம் நீங்க வாங்கின தங்க நகை எல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க, கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க. அனனியா சபிரா மாதிரி இருப்போமா? ஐயா நான் 3 சவரம் வாங்கினையா குத்துறையான்னு சொல்லுவோமா? சும்மா கொஞ்சம் சொல்லுங்க, சொல்லுங்க. பாஸ்டர் கேட்க மாட்டேறாரா?
அவங்க சொல்றாங்க நகைக்கார பாஸ்டர் இருக்கிறார், நான் சர்ச்சை விட்டு போயிடுறேன். இல்ல, அப்படிதான் ஆதியில அப்போஸ்தலர் இருந்தாங்க. அனனியா சப்பீரால் கிட்ட யாரும் காணிக்க குடும்பம்னு கேட்கல. பர்னபாஸ் முதல்ல கொடுத்தாரு, சொத்தை வித்தத்துன்னு கொடுத்தாரு, நிறைய பேர் கொடுத்தாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரி நம்மளும் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி அனனியா சப்பீரால் போயிட்டாங்க. ஐயோ இவ்வளவு காணிக்கையா, நம்ம என்ன பண்றது, பட்டினியா சாவறதான்னு கொஞ்சம் எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான் தப்பு. நமக்கு சிலது மேல மனசு இருக்கிறது, அங்கதான் நம்ம மனசை வச்சிருக்கிறோம். சில பேர் மேலதான் நம்ம மனசை வச்சிருக்கிறோம், சில ஆட்கள் மேலதான் நம்ம மனசை வச்சிருக்கிறோம். நோ, நீங்க ஆண்டு சொல்றது அதான். உனக்கு இருக்கிறன்னா நீ எதை முக்கியமா நினைச்சிருக்கிற, இதான் பிரஷியஸ், இதுதான் எனக்கு சொத்து, இதுதான் எனக்கு வாழ்க்கை, இதுதான், இது இல்லைன்னா செத்துடுவேன். என் மகன் போன வாரம் ஒரு நியூஸ் ஷேர் பண்ண, என்கிட்ட வருத்தமா இருந்தது. ஒரு வாலிப பையன் மரித்து விட்டான், காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறவன். இங்க இருக்கிற தம்பிமார் தங்கச்சிமார் வாலிப பிள்ளைங்களை நான் கரம் கூப்பி அன்பா நான் கேட்கிறேன், இந்த கல்லூரியில ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் யாரும் இந்த லவ்வுன்னு போய் ஊந்துடாதீங்க. நம்ம பாஸ்டர் புல்பிட்ல இருந்து லவ் பத்தி பேசுறாரு, ஐயா நான் தான் ஏன் சொல்ல முடியும், உங்க அப்பா அம்மா கிட்ட வெக்கப்படுவாங்க பேசுறதுக்கு, நான் தான் வெளிப்படையா பேச முடியும், இங்க நிக்கிறவங்க தான் பேச முடியும். உங்களை அன்பா நான் கேட்கிறேன், இது ஆண்டவருடைய எச்சரிப்பா நினைச்சுங்க, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன். யாருக்கும் தேவைப்படுது, ஆண்டவர் திரும்ப எடுத்துன்னு வர்றாருன்னா அது யாருக்கும் தேவைப்படுது. யாருக்கும் இதெல்லாம் குத்துறாதீங்க, வாக்குக்கெல்லாம் குத்துறாதீங்க. எங்க ஸ்கூலுக்கு படிக்கிற பையன்லாம் வேளாங்கண்ணில போய் சில்வர் மந்திரம் போட்டுறானுங்க. புரியலையா உங்களுக்கு? என்னப்பா அது? அம்மா பசங்க பொண்ணு 2 பேரும் போயிடுறாங்கம்மா வேளாங்கண்ணி கோயிலுக்கு, இதுல எங்க அடையாறுல அங்க போய் 10 ரூபா மந்திரம் வாங்கிடுறானுங்க. புரியலையா உங்களுக்கு? 10 ரூபா மந்திரம் வாங்கி 2 பேரும் போட்டுக்கிறாங்க. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, இது போயிட்டே இருக்குது. யாருக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு, அது நமக்கு தெரியல. இல்ல சீரியஸா சொல்றேன், கண்ணில் பார்த்தத டீல் பண்ணத சொல்றேன் உங்களுக்கு. நானு கூப்பிட்டு சார் அது மொதத்தை கொடுங்க சார் ஆடுறான். அது என்னடா ஆகுது, 10 ரூபா மந்திரம், நான் வேற வாங்கி தரேன் சார், அந்த மந்திரம் தான் சார் வேணும்ன்றான். ரைட், ஏதோ பவர் இருக்குதால, ஏதோ பிரஷியஸ் இருக்குதால, அதனால்தான் அதை வேணும்ன்றான். நான் உங்களை நேரம் தான் உங்க கையை பிடிச்சி நான் கேட்பேன், தம்பி தங்கச்சி பிளீஸ், உங்க அன்பா கேட்கிறேன், கலக்கத்தோட கேட்கிறேன். அந்த பையன் செத்ததுக்கு காரணம் தான் 10 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டியிருக்காங்க 2 வருஷத்துக்கு. அவன் உயிர் போயிடுச்சு, அவன் வாழ்க்கையே போயிடுச்சு. அவன் எங்க இருப்பான்? அது ஒரு பெரிய கலக்கம். எங்க போயிருப்பான்? நரகத்துக்கு போயிருப்பானா, கடவுள்கிட்ட போயிருப்பானா? காரணம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன பெண்ணுடைய டீலிங். நீ ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். நான் அன்பா சொல்றேன், எங்கேயும் மனுஷ பறி கொடுத்துறாதீங்க. என் வாலிப வயசுல இப்படி புல்பிட்ல இருந்து யாரும் பிரீச் பண்ணல எனக்கு. எங்கேயும் பறி கொடுக்காதீங்க, யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நீ நம்பக்கூடிய விதத்தில் ஒருவரும் இல்லை. இது ஷாக்கிங்கா இருக்கும் உனக்கு. நான் தேவ சமூகத்தில் என்ன சொல்றேன், நீ நம்பக்கூடிய விதத்தில் ஒருவரும் இல்லை. அவரை பார்ப்பா, அவரு உனக்கு பேர் எடுத்து கொடுப்பாரு, அதை வச்சிருந்தா நீ ஓட முடியும். நம்ம இஷ்டத்துக்கு பேர் செலக்ட் பண்ணோம்னு சொன்னா கஷ்டமா இருக்கும். இது கஷ்டமா இருக்கும். மற்றவெல்லாம் சொல்லுவான், என்னன்னு அப்பா நீ வேஸ்ட்டுப்பா, நீ இது மாவா போலனா வேஸ்ட், இது போலனா வேஸ்ட், என்னடா உனக்கு யாரும் இல்லையா, அனாமத்தான் நிக்கிற அப்படி கூட சொல்லுவான். அனாதையா நிக்கிற, நான் அனாதை தானே சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம விலகி வரணும்.
இதெல்லாம் நமக்கு பாடுகள். போறப்ப கமெண்ட்ஸ் வரும், இது பண்ணோம், பசங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. இதுதான் நமக்கு பாடுகள். பாடுகள்னா தலைமையில தூக்கின்னு போறது இல்ல, நம்ம அநாகரிகமா அவமானமா பேசுவாங்க. எஸ், இது ஆண்டவருக்காக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ சொன்னாங்க இல்லையா, நாங்க அடிக்கப்படுவதற்கும் துன்பப்படுத்துவதற்கும் நாங்க பாக்கியவான்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். யாருக்கும் நீங்க வாலிப பிள்ளைங்க இது மாதிரி பண்ணாதீங்க. ஆண்டவருக்குள்ள உங்களை காத்துக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன பாடுகள், அவமானங்கள் ஆண்டவருக்காக நாம் ஏற்றுக்கொள்வோம். என்னென்ன பார்த்தோம்? நான் டைம்குள்ள இருக்கிறேன்னா எஸ், சீக்கிரம் முடிக்கணும். இது இருந்தா தான் ஆரம்பமே. என்ன வெறுக்கிறது தான் ஆரம்பம். ரெண்டாவது சாங்டிபிகேஷன். மூணாவது கடந்த வருஷத்துல அநேக பாடல் வந்திருக்குல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு நான் அற்புதம் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, பிரச்சனையை பாக்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு உங்களுக்கு. பிரச்சனையா பார்த்துட்டு கண்காலங்காதீங்க, என்ன பார்த்து பரிசுத்தமாவுங்க, பிரச்சனை தானா போயிடும். ஹல்லேலூயா. பிரச்சனை தானா போவோம். என்ன பாருங்க, என் வல்லமையை பாருங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம கிரியை செலுத்தணும். அவர் தான் நான் இருக்கிற மாதிரி இருப்ப, அற்புதம் செய்யுங்க ஆண்டவர் செய்ய மாட்டாரு. உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு நான் அற்புதம் செய்வேன். ஹல்லேலூயா. ரைட். ஃபோர்த் ஒன், நம்ம விசுவாசிகள் நிலையிலிருந்து ஆத்ம ஆதாயம், சோல் வின்னஸா மாறணும். சோல் வின்னஸா. ஒரு வேதத்தில் ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் 6வது வசனம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். 6வது வசனம் வாசிப்பீங்க. அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். இங்க சீஷர்களுக்கு ஆண்டவர் இங்க ஒரு அவங்கள கூப்பிட்டு அவங்க மேல கை வைத்து அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு வரங்களையும் வல்லமையும் கொடுத்து கிராமத்துக்கு போங்க, போய் பிரசங்கம் பண்ணுங்க, அவங்க தேவைகளை சந்திங்கன்னு அனுப்புறார். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நம்முடைய கடமையும் இந்த விதமான பணியை செய்யணும். பாஸ்டரோடு கூட சேர்ந்து அவருடைய கைடன்ஸ்ல ஊழியத்துக்கு உதவியா நிக்கணும். ஐயா, எனக்கு வெளியே போக முடியாது. மோசேயினுடைய கரங்களை சுமந்து பிடித்த 2 பேர் யாருங்க? ஆரோன ஊரும். ஐயா, நான் அது மாதிரி இருப்பேன். கண்டிப்பா உங்க ஊழியம் தேவை. நான் பாஸ்டர் கூட ஊழியத்துக்கு போவேன், கண்டிப்பா தேவை. சீடர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் அந்த பணியில மாறணும். ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பெண் சின்ன வகுப்பு படிக்கிற ஒரு சின்ன பெண் பிள்ளை, நான் நினைக்கிறேன் அந்த கதையை நான் ரொம்ப ஷார்ப்பா எனக்கு தெரியல, எக்ஸாக்டா தெரியல, 7 வயசா 8 வயசான்னு தெரியல. அந்த பாப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. அந்த பாப்பாவுக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அந்த டாக்டர் அந்த பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் அந்த பாப்பாவை பார்த்துட்டு போவாரு. அந்த பாப்பாவும் அந்த டாக்டர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இவருக்கு தெரியுது அந்த பாப்பா செத்து போகுதுன்னு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப கேர் கொடுக்குறாரு. ஐயோ இந்த பொண்ணு சாவ போதே அப்படின்னு கஷ்டப்படுறார். காஞ்சிபுரத்தில் அப்படி ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப கஷ்டம். அதாவதுங்க ஒரு ஒரு ரூமா இருக்குமா, இந்த ரூம்ல இருக்கிறவங்க இந்த மாசம் செத்துருவாங்கன்றவங்க, பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க ஒரு 40-50 நாள் செத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் இருக்காங்க காஞ்சிபுரத்துல. அந்த பாப்பாவுடைய நிலைமை பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த பாப்பா ஒரு நாள் அவர் மரிப்பதற்கு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கு, டாக்டர் அங்கிள்,
உங்களுக்கு ஜீசஸ் தெரியுமா? இல்லைம்மா, எனக்கு ஜீசஸ் தெரியாதும்மா, நான் வந்து ஹிந்து. இல்லை அங்கிள், ஜீசஸ் ரொம்ப நல்லவர், நான் வந்து ஜீசஸ் பிள்ளை, நீங்களும் ஜீசஸ் ஏற்றுக்கோங்க. அவர் அந்த சின்ன பிள்ளை சொல்லுதுன்னா அவர் விளையாட்டுத்தனமா சரிம்மா சரிம்மா பார்க்கலாமா அப்படின்ட்டு அவர் விளையாட்டா பேசிட்டு வந்துட்டாரு. அடுத்த நாளும் போனாரு. இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு இருக்குது, அதிகமா பேச முடியல. இவருக்கு பயமா இருக்குது, ஒரு 2 நாளா சாக போகுது, அவருக்கு தெரியுது. அடுத்த நாள் காலையில வேகமா பார்க்கணும் பேசணும்னு ஓடி வர்றாரு. அந்த பாப்பா இறந்துட்டு, மறிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்டா அந்த பாப்பா என்ன சொல்லியிருக்குது, ஜீசஸ் நீங்க கை கொடுங்க அங்கிள், நீங்க ஜீசஸ் ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. அம்மா எப்படிம்மா, என்னம்மா? இல்லம்மா, நான் சொல்றேம்மா, வந்து சொல்றேம்மா. இல்ல அங்கிள், எனக்கு 8 வயசு ஆகுது, 7 பேரை நான் வந்து ஜீசஸுக்குள்ள வழிநடத்திட்டேன், 7 பேரை நான் கடவுளுக்குள்ள வழிநடத்தி இருக்கிறேன். இப்ப எனக்கு 8 வயசு ஆக போகுது, எனக்கு உடம்புக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நீங்க ஜீசஸ் ஏத்து கை கொடுங்க, எனக்கு நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. அவரு எப்படி சொல்றது? சரிம்மா, நான் நாளைக்கு வந்து சொல்றேம்மா அப்படின்னு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில் அவருக்கு தெரியுது சீரியஸ் கண்டிஷன், வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அந்த பாப்பா இறந்துருச்சு. பாடியெல்லாம் எடுத்துட்டு ஃபியூனரல் போறாங்க. டாக்டருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப அந்த அவருக்கு டாக்டருக்கு வந்துனே இருக்குது, ஜீசஸ் உங்களை நேசிக்கிறாரு, ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசுவை ஏத்துக்கோங்க. இன்னும் புரியல. எங்க அட்ரஸ் எல்லாம் பார்த்தாரு, இங்கதான் வீடு. உடனே கார் எடுத்துட்டு ஒரு பெரிய புக்கை ஒன்று வாங்கிட்டு நேர வீட்டுக்கு போயிட்டார். போய் அந்த பாப்பா மேல வச்சுட்டு ஓன்னு அழுதுட்டு சொன்னாரு, மா நான் ஜீசஸ் ஏத்துக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ்மா, ஐ லவ் ஜீசஸ்மா. அப்ப கவனிங்க, இது நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல பிரசங்கத்தில் பயன்படுத்தி இருக்கிறேன். சொல்லும் பொழுதும் கேட்கும் பொழுதும் பாதிப்பு அதிகமா இருக்கிறது. ஆனா நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்மை சுற்றி எவ்வளவு மக்கள் இருக்காங்க, உங்க வீட்டு பக்கத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம விசுவாசிகளை மாத்திரம் இருக்கக்கூடாது ஐயா. அம்மா, நம்ம விசுவாசிகள் வரணும், ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் போடணும், அல்லேலூயா போடணும், ஆமேன் போடணும், சாப்பாட்டு ஒழுங்கு எல்லாம் செய்யணும். இதை தாண்டி ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை கொண்டு வரணும். ஒரு சின்ன ஒரு வழிமுறையை மாத்திரம் நான் சொல்ல போறேன். நீங்க எத்தனை பேருன்னு தெரியல, இதுக்கும் நான் எங்க குழுவா சேர்ந்து நான் உங்களுக்கு சார்பில் ஒரு உத்தரவாதம் கொடுக்க போறேன். ஈச் ஒன் ரீச் ஒன் சொல்லுங்க. ஈச் ஒன் ரீச் ஒன். ஆமா, உங்க வீட்டு பக்கத்துல கடவுளை ஏத்துக்காதவங்க ஒருத்தர் நினைங்க, இப்பவே நினைங்க. நினைச்சிட்டீங்களா? 26ஆம் வருஷம் டிசம்பர் மாசத்துக்குள்ள அவங்கள நீங்க சபைக்கு கூட்டு வந்துடணும். அல்லேலூயா. 70 பேர் இருக்கிறோம், அப்ராக்சிமேட்டா 70. ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் 70 பேர் கூட்டு வந்துருவீங்க. எவ்வளவு ஆச்சு? 140. இடம் போதுமா? போதாது, பாஸ்டருக்கு வேலை வச்சிடணும். ஆமா, இடம் பத்தாது. அடுத்த லாரி ஷெட் வாங்கணும் பெருசு. அடுத்த வருஷம் 140 ஆயிடுவீங்க. திரும்ப ஜனவரி மாசம் 140 பேர் டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா, ஸ்மால் கால்குலேஷன், நீங்க இந்த வருஷம் எடுங்க. 4 மாசம் ஜெபம் பண்ணுங்க, 3 மாசம் ஜெபம் பண்ணுங்க, 6 மாசம் கூட ஜெபம் பண்ணுங்க. உங்களை தேடி ஒருத்தர் வாயை திறந்துன்னு கண்ணீரோட வந்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அக்கான்னு வருவாங்க, அண்ணான்னு வருவாங்க.
உங்க உதவி ஒருத்தருக்கு தேவைப்படும், உங்களை தேடி வருவாங்க. நீங்க ஜெபம் பண்ணாதான் வருவாங்க, சும்மா கொஞ்சம் வர மாட்டாங்க. நீங்க 6 மாசம் சின்சியரா ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஆத்மா உங்களை தேடி வரும். அப்படியே உட்கார வச்சு சுவிசேஷம் சொல்லுங்க. கவலைப்படாதம்மா, இயேசு இருக்கிறார். நார்த்தில் நடந்த ஒரு அற்புதம். 2 பேர் பஸ்ல டிராவல் பண்ணி கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அம்மா எழுந்து பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. அவங்க விசுவாசி, சர்ச்சுக்கு போயிட்டு வர்றாங்க. அவங்க எப்பயுமே பஸ்ல யாரு பக்கத்தில் உட்கார்ந்தாலும் இயேசு நல்லவர்னு சொல்றவங்க. பக்கத்தில் ஒரு அம்மா வந்து உட்கார்ந்தாங்க. கொஞ்ச நேரம் போட்டோம் ஆரம்பிக்கலான்னு இருந்தாங்க. என்னம்மா ஒரு மாறி இருக்கிறீங்க? அவங்க ஒன்றும் இல்லை இல்லைம்மா சொல்லுங்கம்மா என்ன ஒரு மாறி இருக்கிறீங்கன்னா, அவங்க அழுதுனே சொல்றாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவங்க பஸ் அந்த டெர்மினஸ் வர வரைக்கும் சொல்லினே போறாங்க, இயேசு உங்களை கைவிட மாட்டார், இயேசு நிச்சயமா உங்களை கைவிட மாட்டார், காப்பாற்றுவார், கொள்ளுவார், உங்களுக்கு உதவி செய்வார். பஸ் டெர்மினஸ் வந்துச்சு, பஸ் நிறுத்திட்டாங்க, எல்லாரும் இறங்கிட்டாங்க. அந்த அம்மா இந்த அம்மா கையை பிடிச்சின்னு ஓன்னு ஆடுறாங்க. சரிம்மா உங்க அட்ரஸாவது கொடுங்க, நான் ஜெபம் பண்றேன், நீங்க அடுத்த முறை வந்தா கோயிலுக்கு வாங்கன்னா அந்த அம்மா கையை விட மாட்டாங்க, ஓன்னு ஆடுறாங்க. என்னடான்னா அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க பஸ்ல வர்ற பிறகு இயேசு நல்லவரெல்லாம் சொன்னீங்க, அவர் உதவி செய்வாருன்னு. நானும் பஸ் இறங்கி வீட்டுக்கு போய் செத்து போலான்னு போயினுக்கிறேன். எதுக்கு போயினுக்கிறேன்? சாவர்த்து தான் போயினுக்கிறேன் வீட்டுக்கு. நீங்க குறுக்கிட்டு எனக்கு இயேசுவை பத்தி சொல்லலைன்னா நான் வீட்டுக்கு போய் செத்து போயிருப்பேன். நீங்க சொன்னதுனால அந்த இயேசு என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்கு. அருமையானவங்களே, நம்ம சுத்தி நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணி வசதியா இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளத்துல உடைக்கப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்துல உடைக்கப்பட்ட வாழ்க்கை, வேலை செய்யற இடத்துல பொல்லாத பிரச்சனையான வாழ்க்கை, அவங்களுக்கு உதவிக்கு ஆட்கள் தேவை, உதவிக்கு தெய்வம் தேவை, தெரியாம இருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம், ஏசப்பா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஆத்மாவை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். உங்களுக்கு என்ன தெரியுமா பேர் வரும்? உங்களுக்கு பேர் என்ன வரும்? உங்களுக்கு ஒரு 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 சாட்சியா சொல்றேன். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பைபிள்ல ஒருத்தர் அப்படி சொல்லி இருக்கிறாங்க, தானியேலின் தேவன் தான் உண்மையான தேவன். அல்லேலூயா. கரங்களை தட்டி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். யாரு யாரு ஏன் சொன்ன? நானு அவங்களுக்கு தெரியாம இருக்குது. நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சீங்களேன், உங்க பேரை போட்டுருவாங்க, அங்க உங்க பேரை அங்க போட்டுருவாங்க. யாருப்பா அவனுக்கு சொன்னது? இந்த பிரதர் தான்ப்பா எனக்கு சொன்னாரு. யாருப்பா அவனுக்கு ஏசப்ப பத்தி சொன்னது? அவர் அந்த அக்கா தான்ப்பா சொன்னாங்க. அவங்க வணங்குற கடவுள் தான்ப்பா உண்மையான கடவுள். அல்லேலூயா. லாஸ்ட் ஒன், கடைசியா நேரம் ஆகிறதுனால நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்பிரிச்சுவல் பவர். லாஸ்ட் எஸ் ஸ்பிரிச்சுவல் பவர். நான் சொல்லிட்டு ஆரம்பத்தில் கிராமட்டிக்கலா இருக்காது, நம்ம ஈஸியா மைண்ட்ல செட் பண்றதுக்காக. நம்ம என்னதான் கடவுளுக்குள்ள வந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆவிக்குரிய வல்லமை நமக்கு இல்லைன்னு சொன்னா நாம் பலவீனமாய் விடுவோம், விழுந்து விடுவோம். சிம்சோனின் வாழ்க்கையை நம்ம எல்லாருக்குமே தெரியும். வல்லமையா பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷன், வல்லமையான மனுஷன். ஒருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியல. அவங்க செய்யற தந்திரங்கள் ஒன்னும் செல்லுபடி ஆகல. அவன் சிறைச்சாலையில் இருக்கிறப்ப, அந்த சிம்சோன் அவர் சிறைச்சாலையில் இருக்கிறப்ப ஒரே ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம்? ஆண்டவரே என்ன பண்ணாரு? என்ன ஜெபம் பண்ணாரு? என்ன ஜெபம் பண்ணாரு? சிம்சோன் என்ன ஜெபம் பண்ணாரு? பைபிள பார்க்காதீங்க.
இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தருளும். இன்னைக்கு அந்த வல்லமை நமக்கு தேவை. அது இல்லைன்னா நம்ம நிற்க முடியாது. 120 சீஷர்கள், பேதுரு ஐயா, ஸ்தேவான், எல்லாருமே நின்று ஓடி தலைக்கீழாக சிலுவையிலே அறையப்படுவதற்கு, மரிப்பதற்கு, இரத்த சாட்சிகளாய் மாறுவதற்கு, ஆண்டவருக்கு சாட்சியா நிற்பதற்கு ஒரே ஒரு காரியம், அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வல்லமை. அவங்களாம் ஆண்டவர் விட்டு போயிட்டு தான் போயிட்டாங்க, மறுதளிச்சுட்டு தான் போயிட்டாங்க. ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன கேட்டாரு? நேசிக்கிறியாப்பா, நேசிக்கிறியாப்பான்னு கேட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறார், என்ன உண்மையா நேசிச்சேன்னா நீ உலகத்தை நேசிக்க மாட்டேன். உலகத்தை நேசிக்கிறவன் யாரை நேசிக்க முடியாது? ஆண்டவரை நேசிக்க முடியாது. ஆண்டவரையும் உலகத்தையும் ஒருத்தர் நேசிக்க முடியாது. நம்ம ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உலகத்தை வெறுக்க ஆரம்பித்துவிடும். அந்த வல்லமை நம்மை பலப்படுத்தும், அந்த வல்லமை நம்ம நடத்தும், அந்த வல்லமை நமக்கு ஆலோசனை தந்து நம்ம நடத்தும். எது செய்ய முடியாம இருக்குதோ, ஐயா என்னால முடியல, என்னால சுவிசேஷம் சொல்ல முடியாது, எனக்கு அந்த இது இல்லை, எதுவா இருந்தாலும் இந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது, அபிஷேகிக்கும் பொழுது, வல்லமையினால் நிரப்பும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? நாம் செய்ய முடியாத காரியங்களை செய்வதற்கு அவர் பலப்படுத்துவார். தானியேலுக்கு எத்தனை மடங்கு இந்த வல்லமை அதிகமா இருந்தது? தானியேலுக்கு இந்த வல்லமை எத்தனை மடங்கு அதிகமா இருந்தது? தானியேலுக்கு 10 மடங்கு. அல்லேலூயா. 10 மடங்கு மற்றவர்களை விட சமத்தராக இருந்தார். சாப்பாட்டுல மாத்திரம் இல்ல, அதுக்கு முன்னாடி ஆவின்ற வார்த்தை வந்துடுச்சு. அதை சந்தேகப்பட்டே நான் பார்த்தேன். ஆவியில நிரப்பப்பட்ட மனுஷன் மற்றவர்களை விட, வாலிபர்களை விட 10 மடங்கு சமத்தரா இருக்கிறார். ஒரே ஒரு காரணம், ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழற மனிதன். இன்னைக்கு நாம் வாழ்ந்தாலும் அற்புதம் செய்வார். கொஞ்சம் முழங்கால் படிட்டு ஜெபிக்க நான் உங்களை அழைக்கிறேன். நம்ம எல்லாரும் சாதாரணமாய் விசுவாசிகள் அல்ல, விசுவாசிகள் மட்டுமல்ல. இன்றைக்கு ஆண்டவர் 34 ஆண்டுகள் இந்த சபை வளர்ந்திருக்கிறது. 34 ஆண்டு முடிக்க போகிறோம். நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வளர்ச்சியை, ஒரு பெருக்கத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் எனக்கு சிஷ்யர்களாய் மாறணும். உங்களை வெறுக்கணும். உங்க விருப்பத்தை விடுங்க, உங்க ஆசைகளை விடுங்க, அவர் பாதத்தில் உட்காருங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குரிய ஒரு சிலுவை இருக்கிறது, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். துக்கப்படாதீங்க. இயேசுவே, பாடுகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, துக்கங்கள் வரும் பொழுது, கண்ணீரின் பாதை வரும் பொழுது, அநியாயங்கள் வரும் பொழுது, அக்கிரமங்கள் வரும் பொழுது இயேசுவே என்று கூப்பிடுங்கள். அவர் அந்த பாதையின் வழியாகத்தான் கடந்து சென்றிருக்கிறார். அவர் அடித்தார்கள், துவைத்தார்கள், மூஞ்சில துப்பினாங்க, எட்டி உரைத்தார்கள். அவர் தெய்வம் தானே. நியாயம் இல்லாததை செய்த பொழுது அவங்க ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சியா இருந்தார். இன்னைக்கு யாரெல்லாம் நமக்கு அநியாயம் செய்யறாங்க, எதிர்த்து பேசுறாங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்களோ, நீங்களும் நானும் செய்கிற ஒரு ஜெபம் அவங்க ஆத்துமாவை காப்பாற்றும், அவங்க ஆத்துமாவை ஆண்டவரிடத்துல கொண்டு வரும். அவங்க ஆண்டவருக்கு முன்பாக வந்து மண்டியிடுவார்கள். சோர்ந்து போக வேண்டாம். ஒரு ஆவிக்குரிய வல்லமை நமக்கு தேவை.